ஹே ரவி, என்னடா பண்ற? ஹே மீனா, நான் பண்ணுறது இருக்கட்டும். நீ என்ன ரொம்ப நாளாக சோகமாகவே தெரிஞ்சுக்கிட்டு இருக்க? என்ன விஷயம்? எப்போ பாரு துரு துருன்னு விளையாடிக்கிட்டு ஏதாவது நோண்டிக்கிட்டே இருப்ப, உயிரை வாங்கிக்கிட்டே இருப்ப. இப்போல்லாம் ரொம்ப சோகமாக இருக்க, என்னாச்சு? என்னடா புதுசா அக்கா மேல அக்கறை தெரியுது? ஈஹி, சும்மா சொல்லு. எப்போ பார்த்தாலும் ஏதாவது நோண்டிக்கிட்டே இருப்பியே, இப்போ ரொம்ப சைலண்ட்டாக இருக்கியா? அதான் கேட்டேன், ஏதோ கஷ்டமோன்ட்டு. சரி, பாவம், அக்காவுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணலாமே நினச்சேன். வேண்டாம்னா போ. பிரச்சனைலாம் ஒன்றும் இல்லை. ஆனா என்ன, வாழ்க்கையே ஒரே சோகமா இருக்குடா. ஏனே தெரியல. மீனா, இவ்வளோதான் பிரச்சனையா? இது எல்லாருக்குமே இருக்கிறது தானே. எல்லாருமே அப்பப்போ சந்தோஷமா இருப்பாங்க, அப்பப்போ சோகமா இருப்பாங்க. அது எல்லாமே நடக்கிறது தான். நான் வேணா உனக்கு ஒரு சொல்யூஷன் சொல்கிறேன், கேட்குறியா? சொல்யூஷனா? அப்படி என்ன சொல்யூஷன் சொல்ல போற? சரி சொல்லு, கேட்குறேன். உனக்கு என்ன பிரச்சனை? உன்னை தினமும் சிரிக்க வைக்க, உன்னை மோட்டிவேட் பண்ண ஒரு ஆள் வேணும், அதானே? அதே தாண்டா, நீ சொல்யூஷனை சொல்றா சீக்கிரம். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சொல்யூஷன்லாம் ரொம்ப சிம்பிள் தான். இங்கே எல்லாருமே ரொம்ப பிஸி மீனா. தினமும் உன்னை உட்காந்து சிரிக்க வச்சுட்டு ஃபன் பண்ணிட்டு இருக்கிறதுக்குலாம் இங்கே யாருக்குமே டைம் இல்லை. உன்னை மோட்டிவேட் பண்ணுறதுக்கும் இங்கே யாருக்கும் டைம் இல்லை. ஸோ உங்ககிட்ட தான் ஃபோன் இருக்குல்ல, ஏன் உன்னை நீயே மோட்டிவேட் பண்ணிக்க கூடாது? எப்படி? ஐடியா சூப்பராக இருக்கா? நீ என்னதான்டா சொல்ல வர? எனக்கு ஒண்ணுமே புரியல. ஃபோன் இருந்தா எப்படிடா என்ன நானே மோட்டிவேட் பண்ணிக்க முடியும்? அது எப்படின்னு சொல்ல. அது ஒன்றுமே இல்லை மீனா. நானே இப்போ தான் அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன். ஃபீனிக்ஸ்னு ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நம்மளை மோட்டிவேட் பண்ணுற மாதிரி டெய்லி கோட்ஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் சின்ன சின்ன குழந்தைங்களுக்கு கூட அது போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக கார்ட்டூன்ஸ்லாம் போட ஆரம்பிச்சிருக்காங்க. நீ போய் பாரு மீனா, உனக்கு ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக உன்னை மோட்டிவேட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நான் பார்த்தேன், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. லாஸ்ட்டாக அப்டேட் பண்ண வீடியோ, அதை பார்த்தாலே வந்துட்டு எனக்கு அவ்வளோ மோட்டிவேஷனாக இருந்துச்சு தெரியுமா? யாரெல்லாம் லைஃப்பில் சோர்ந்து போயிருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே அந்த சேனல் வந்துட்டு கண்டிப்பாக யூஸ் ஆகும். நீ போய் பாரு, உனக்கே ரொம்ப பிடிக்கும். அடடா, இது கேட்கவே நல்லா இருக்கே. இதுல மோட்டிவேஷன் மட்டும்தான் இருக்குமா, இல்ல வேற ஏதாவது இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கா? இது வரைக்கும் மோட்டிவேஷன் வீடியோஸ் தான் போட்டிருக்காங்க. ஆனால் நீ சொல்கிறதும் நல்லா தான் இருக்குது. இன்னும் ஃபன்னும் சேர்ந்தா இன்னும் நல்லா தான் இருக்கும் பார்க்க. பார்ப்போம். ம், ஆமா ரவி, ஃபன் இருந்தா நல்லா தான் இருக்கும். ம், ஆமாம் ஆமாம். ஒரு நாளை மோட்டிவேஷன் வீடியோ அதே நேரத்தில் ஃபன்னாகவும் ஆரம்பித்தா அந்த நாளை விட பாசிட்டிவான நாள் எதுவுமே இருக்க முடியாது. ஆமா ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் மோட்டிவேஷன் மட்டுமே போட்டுட்டு இருந்தேன் நம்மளோட ஃபீனிக்ஸ் சேனல்ல. இனிமே மோட்டிவேஷனோட சேர்த்து ஃபன், குவிஸ், ஜென்ரல் நாலேஜ் எல்லாமே ஆட் பண்ணலான்னு இருக்கோம். இதுக்கு உங்களோட ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால எல்லாரும் உங்க ஃபீனிக்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் தட்டிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். ஓகே, டேக் கேர், பாய் பாய், ஹேவ் ஃபன்.